வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய. விசுவாவசு வருடம் முடிந்து பராபவ வருடம் இப்ப துவங்க போகுது. ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் வருஷ பிறப்பு, சித்திரை 1ஆம் தேதி. இந்த பராபவ வருஷத்துல என்னென்ன பலன் இருக்கு அப்படிங்கிறத பத்தி பஞ்சாங்கத்துல நமக்கு விவரங்கள் போட்டிருப்பாங்க. அப்படி பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படின்னே முன்பெல்லாம் ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்பெல்லாம் ஒரு நிகழ்வே இருக்கும் வருஷ பிறப்பன்னைக்கு. அதை பத்தி தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஃபர்ஸ்ட் டைமா ஜெயகௌரி ஜோதிடாலயம் சேனலை பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பதிவுக்குள்ள போலாம். தமிழ் வருஷங்கள் 60. அந்த 60 வருடங்களில் இப்போ விசுவாவசுங்கிறது முடிஞ்சு நமக்கு பராபவ வருடம் தொடங்க போகுது. அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு நமக்கு தமிழ் வருஷ பிறப்பு வருது இந்த வருடம். அதாவது முதல் 1ஆம் தேதிங்கிறதே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வருது. பராபவ வருடத்தின் முதல் நாள், சித்திரை மாதத்தின் முதல் நாள் வருஷ பிறப்பு அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. சரிங்களா? அதோடு இல்லாம இந்த கிழமையினால, செவ்வாய்க்கிழமைங்கிறது யாருக்காக உள்ளது? முருகனுக்காக இருக்கிறது. அதனால முருகனுடைய அருள் அத்தனையும் எல்லோருக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வயது உள்ளவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா, 10 வருடம் 15 வருஷத்துக்கு முன்னாடி காலத்திலையும் சரி, இப்போ ஓரிரு ஊர்கள்லையும் நடக்கிறத நமக்கு சொல்றாங்க, பார்க்குறோம். சரிங்களா? என்ன அப்படின்னா, வருஷ பிறப்பு அன்னைக்கு கோவில்கள்ல பூஜைகள், ஸ்பெஷல் பூஜைகள், சிறப்பு பூஜைகள் நடைபெறும். வீட்டிலையும் புது ட்ரெஸ் எடுத்து உடுத்தி சந்தோஷமா இனிப்புகள்லாம் செய்து, நெய்வேத்தியம் செய்து நம்ம சந்தோஷமா சாப்பிட்றவங்க எல்லாமே இருக்கு. அதே மாதிரி தான் ஈவினிங்ல, அதாவது மாலை நேரத்துல கோவில்கள்ல பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த இடத்துல கோயில்ல உட்கார்ந்துருப்பாங்க, ஒண்ணா உட்கார்ந்துருப்பாங்க. அப்ப இந்த வருஷத்துல எப்படி இருக்கும்? அதாவது மழை பெய்யுமா? இல்ல பொருட்கள் எல்லாம் விலை ஏற்றம் இறக்கம் இருக்குமா? இல்ல என்னென்ன மாதிரி எல்லாம் நடக்கும்? இல்ல சண்டைகள் அதிகமாகுமா? எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத பத்திலாம் நிறைய கேள்வியும் கேட்பாங்க. அந்த பஞ்சாங்கத்திலிருந்து அங்க கோவில்ல இருக்கக்கூடிய குருமார்கள் அவங்களுக்கு பதிலும் சொல்லுவாங்க. இதுதான் பஞ்சாங்கம் படிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பஞ்சாங்கம் படிப்பதற்கு முன்னாடியும் சரி, சுவாமிக்கு பூஜைகள் நடைபெறும். பஞ்சாங்கம் படித்த பிறகும் பூஜைகள் நடைபெற்று நைவேத்தியம் செய்யப்பட்ட பிரசாதங்கள் வழங்கப்படும். இந்த இதெல்லாம் எப்பவும் வழக்கமா இருந்துட்டே இருக்கிறதெல்லாம். ஆனா இப்ப சில காலங்களாக நம்ம புதுசு புதுசா இருக்கிற கோயில்கள்னாலயோ என்னவோ தெரியல, இந்த வழக்கங்கள்லாம் மாறி இருக்கு. அதனால சில விஷயங்கள் மக்களால புரிஞ்சிக்கவே முடியல. புரிஞ்சிக்காத இருக்கிறதுனால என்ன ஆகுது? நமக்கு தெரியாம இருக்கிறதுனால சில தவறுகள் எல்லாமும் செய்யும்படி ஆயிடுது. இல்லைங்களா? மக்கள் எல்லோருமே, பக்தர்கள் எல்லோருமே எல்லாத்துலயும் விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு தானே பஞ்சாங்கத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிதாங்க பாருங்க, இந்த வருஷம் பராபவ வருடம் எந்த வாகனத்தின் மேல் வராங்க அப்படின்னு பார்த்தா, யானை மேல சுவாமி வராங்க. அப்ப யானை அப்படின்னாலே மங்களகரமானது அப்படின்னு அர்த்தம். அதாவது குரு பகவானுடைய வாகனமே எதுன்னா யானை தான். அப்ப இந்த யானை மேல வர்றதுனால நம்மளுடைய நாடும் சரி, உலக மக்களும் சரி எப்படி இருப்பாங்க அப்படின்னா சுபிட்சமா இருப்பாங்க. நல்ல மழை பெய்யும். அதாவது மழை பெய்யுங்கிறத விட குறித்த காலத்தில், குறித்த நேரத்தில், நமக்கு தேவைப்படும் நேரத்தில் மழை பெய்யும். அதாவது விவசாயம் பண்றாங்கன்னா, அந்த விவசாயிக்கு தேவைப்பட்ட நேரத்துல மழை பெஞ்சாதானே அவங்க விவசாயம் செய்து, அறுவடை செய்து நல்ல பலன்களை சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் நமக்கு
எல்லா தானியங்களும் நமக்கு எப்படி கிடைக்கும்? விலை மலிவா பொருட்கள் எல்லாமே கிடைக்கும். அப்ப குறித்த நேரத்து மழை மிக்க அவசியம் இல்ல தானே? அந்த குறித்த நேரத்துக்கான மழை தான் நமக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அங்கே. அந்த மழை இந்த வருடம் நல்லா பெய்யும் பாருங்க. அதே போல குருமார்கள், அதாவது ஒவ்வொருக்கும் குருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. சொல்லிக் கொடுக்கிறவங்க அத்தனை பேருமே நமக்கு குருமார்கள் தான். அது மாதிரி குருமார்கள், பிராமணர்கள் பிராமணர்கள் அப்படிங்கும்போது இந்த வேதங்களை சொல்லித் தரும் பிராமணர்கள், கோவில்கள் அர்ச்சகர்களாக இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும், அடுத்து ஆசிரியர் பணியில இருக்காங்க இல்லையா? எல்லா ஆசிரியர்களும் தான் சொல்றேன். அதாவது கராத்தே, இல்ல வில்வித்தை, இது மாதிரிலாம் நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? அவ எல்லாருமே அதே மாதிரிதான் அக்குபஞ்சர், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? இது மாதிரி இருக்கவங்க எல்லாருமே அவங்களுடைய குருமார்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். இந்த குருமார்கள் அத்தனை பேருக்குமே ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு வருகிறது. மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. படிக்காத பசங்க கூட ஓரளவு படிக்கக்கூடிய அளவு வருவாங்க. எல்லோருக்கும் அமைதி இருக்கும். பொருட்கள் கொஞ்சம் விலை ஏற்றமா இருந்தா கூட மனிதர்கள், அதாவது நம்ம எல்லாம் வாங்கி செலவு பண்ற அளவு இருக்கும். ரொம்ப அதிகமா போய் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காது. அதே மாதிரி மழையை பத்தி சொல்லிட்டோம். அரசியல் மாற்றங்கள் அப்படிங்கிறது இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் சொல்ல முடியும். இந்தியாவை, அதாவது நாட்டை பொறுத்த வரைக்கும், உலகத்தை பொறுத்த வரைக்கும் தான் சொல்ல முடியும். அப்ப நாட்டை பொறுத்த வரைக்கும்னா எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. குழந்தைகள்லாம் பத்திரமா இருப்பாங்க. அதை பாருங்க, நம்ம என்னென்னத்தையெல்லாம் கேள்விப்பட்டு மனசு கவலைப்படுறோம். 2.5 வயசு குழந்தையெல்லாம் என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இந்த வருஷம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான ஆண்டா இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. இந்த வருடமாவது என்னுடைய குழந்தைகள், எங்களுடைய மாணவ மாணவிகள் எல்லாரும் சந்தோஷமா கல்வி கற்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதம் நம்ம சிவபெருமான் கிட்டையும் வாங்கிக்கிறோம். குரு வர்றதுனால சமாதானம் அதிகமா நமக்கு நடக்கும். எங்கேயுமே வம்பு வழக்கு அப்படிங்கிறதெல்லாம் பெரியதா இருக்கிறதெல்லாம் சிறியதாகும். புதியதா எதுவும் தோன்றாது. ஏன்னா குரு பகவானே என்ன செய்வாரு? எந்த விதமான சண்டைக்கும் போக மாட்டாரு. எல்லோருக்கும் எல்லாமும் செய்யறவர் தான் நம்ம குரு பகவான். அதனால எல்லாத்துக்கும் சுபிட்சமே உண்டாகும். அதே மாதிரிங்க நவகிரக கந்தாயம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்துல பார்ப்பாங்க. இதுல ஒவ்வொரு நட்சத்திர கந்தாயம் அப்படிங்கிறது உண்டு. இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன பலன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல போட்டிருப்பாங்க. அதை பார்த்தும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஆதாயம் விரயம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது முதல் 4 மாசத்துக்கு எப்படி, அடுத்த 4 மாசத்துக்கு எப்படி, அடுத்த 4 மாசத்துக்கு எப்படி, ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டோம்னா அந்த டயத்துல நம்மளும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கலாம். ஆதாயம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பக்காவா இன்வெஸ்ட் பண்ணி நல்ல பெரிய வியாபாரங்களை ஆரம்பிக்கலாம், இல்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். அதே சமயம் விரயம் அப்படின்னு வந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்க தொழிலா இருந்தா கூட நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். இதற்கெல்லாம் தான் பஞ்சாங்கத்துல பார்க்கணும். அதே போலங்க மொத்தம் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கு? 27 நட்சத்திரங்கள் இருக்கு இல்லைங்களா? இதுல முதல் 9 நட்சத்திரங்களுக்கு சும்மா சூப்பரா இருக்குங்க பராபவ வருடம். அசத்தி எடுக்குது போங்க. சூப்பரா இருக்கு. நீங்க எந்த காரியத்தையும் தொடங்கலாம், எல்லாம் செய்யலாம். நீங்க என்ன செஞ்சாலும் அதுல வெற்றி மட்டும்தாங்க கிடைக்கும். அப்படி இருக்கக்கூடியது இந்த முதல் 9 நட்சத்திரங்கள். அதற்கு அடுத்த 9 நடுவுல இருக்கு பாத்தீங்களா? அடுத்த 9 நட்சத்திரங்கள் எல்லாம் எந்த வேலையை செய்தாலும் பார்த்து கவனமா அப்படி செய்யணும். எதற்காகனா ஒரு எச்சரிக்கையா தான் சொல்றோம். முன்ன பின்ன இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வருட காலத்திற்கு இது நடுவுல இருக்கிற 9 நட்சத்திரக்காரர்களும் கொஞ்சம் கவனமா செயல்படணும். அதே சமயம் அடுத்த கடைசி 9 நட்சத்திரக்காரர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம் அதாவது அசுபமும் இல்லை சுபமும் இல்லை, சிறப்பா இல்லாம இருந்தாலும் ஓரளவு அவங்க நினைக்கிற மாதிரி செய்ய முடியும். கடைசி 9 நட்சத்திரக்காரர்கள் அவங்க நினைக்கிறத செஞ்சுக்க முடியும். தேவலைய பரவாயில்ல நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுல
அந்த 9 நட்சத்திரக்காரர்களும் இருப்பாங்க. இப்படி 9 நட்சத்திரங்களுக்கு 9 நட்சத்திரங்களும் பிரித்து நமக்கு பலன்கள குடுத்திருக்காங்க. பராபவ வருடம் எல்லோருக்கும் நல்ல வருடமா அமையணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி, இந்த போர்கள் எல்லாம் இல்லாம மக்கள் நிம்மதியா, சந்தோஷமா இருக்கணும். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும். கொரோனா வரப்போகுது, திரும்ப லாக்டவுன் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் எதுவும் நடக்காம இருக்கணும். நமக்கு சிவபெருமான் அதற்கான அருளாசியை என்னைக்கும் வழங்குவாங்க. நமக்கு ஏன்னா நாம எப்பவுமே சிவசிவா, ஓம் நம சிவாய இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கோம். பேசிண்டே இருக்கும்போது கூட நம்ம மனதுக்குள்ள அந்த ஓம் நம சிவாய, சிவசிவா அப்படிங்கிற ஏதோ ஒரு சிவநாமத்தை நம்ம சொல்லிண்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்ல விஷயங்களை சொன்னேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் நான் சொல்ற மாதிரி உலக அமைதிக்காகவும் எல்லோருடைய ஆரோக்கியத்திற்காகவும் எல்லோருக்கும் உணவு தட்டுப்பாடு இல்லாம கிடைக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம சிவபெருமான வழிபடுவோம். ஓம் நம சிவாய அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம். பாய்.